ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லப்படுற டாடா ஸ்டீல் கம்பெனியை பற்றியும் அண்ட் அந்த கம்பெனி ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக் ஸ்பிளிட் பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். டாடா ஸ்டீல் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 1,07,000 கோடியில் இருக்காங்க. அதாவது ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிற 44வது பிளேஸில் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி டிஸ்கோங்கிற நேமில் 1907 இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பற்றி பார்த்தோம்னா ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அயான் ஓர், கோல், ஃபெர்ரோலாய், ஸ்கிராப் ஸ்டீல் இதெல்லாம் தான் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பிளாஸ்ட் ஃபர்னாஸு, டிஆர்ஐ ஃபர்னாஸு, எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னாஸு அண்ட் பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னாஸ் இந்த மாதிரியான மெத்தட் மூலமாக ஹீட் பண்ணி ரா மெட்டீரியல் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி லிக்விட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு கேஸ்டிங் அண்ட் ரோலிங் மெத்தட் மூலமாக ஸ்டீல் என் ப்ராடக்ட்டை உருவாக்குவாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் டைரெக்டாகவும் கஸ்டமருக்கு போகும். இன்னும் சில ப்ராடக்ட் ரோலிங் அண்ட் பேக்கேஜிங்லாம் பண்ணியும் கஸ்டமர் கைக்கு போகும். அண்ட் இப்படி கஸ்டமருக்கு கடைசியாக கிடைக்கிற ஸ்டீல் எண்ட் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா காயில், செக்ஷன், பிளேட்டு, டியூபு, ராடு, வயர் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் இந்த ஸ்டீல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே யூஸ் பண்ணுறாங்க. லைக் அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், கார், பைக்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சியூமர் குட், ரயில்வே, இன்ஜினியரிங், எனர்ஜி அண்ட் பவர் செக்டர் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் டாடா ஸ்டீலோட சில ஆட்டோமோட்டிவ் கஸ்டமர்னு பார்த்தோம்னா டொயோட்டோ, ஹூண்டாய், ஹோண்டா, மஹிந்திரா, அசோக் லேலாண்ட், டாடா மோட்டார், பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ அண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, மற்ற ஸ்டீல் கம்பெனிஸும் ஸ்டீல் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. டாடா ஸ்டீலுக்கும் மற்ற கம்பெனிஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த 3 ரா மெட்டீரியல் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. அயான் ஓர், கோல், ஃபெர்ரோலாய். இந்த மூணுமே டாட்டாவோட மைண்டில் இருந்து தான் டாடா ஸ்டீலுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதுவரை. இப்படி அவங்களோட மைண்டில் இருந்தே ரா மெட்டீரியல் வாங்குறது தான் டாடா ஸ்டீலுக்கான ஒரு ஹைலைட்டே. இப்போ மற்ற ஸ்டீல் கம்பெனிஸான ஜேஎஸ்டபிள்யூ மாதிரியான கம்பெனிஸ்லாம் ரா மெட்டீரியலை வேதாந்தா, கோல் இந்தியா மாதிரியான டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இருந்து தான் வாங்குறாங்க. ரா மெட்டீரியல் தட்டுப்பாடுலாம் வந்தால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரியான கம்பெனிஸ். பட் டாடா ஸ்டீலுக்கு அந்த மாதிரியான பிரச்சனையே இல்லை. பட் டாடா ஸ்டீலும் வேற கம்பெனிஸ்லேருந்து ரா மெட்டீரியலை வாங்குறாங்க. பட் அதிகமாக டாட்டாவோட மைண்ட்ல இருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இது டாடா ஸ்டீலுக்கு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் டாட்டாவோட மைண்ட்னு பார்த்தோன்னா கோலுக்கு 2 இடத்துலையும் அண்ட் அயான் ஓருக்கு 4 இடத்துலையும் அண்ட் ஃபெர்ரோலாய்க்கு ஒரு இடத்துலையும் மைன் வச்சிருக்காங்க டாடா பொறுத்த வரைக்கும். அண்ட் டாடா ஸ்டீல் கம்பெனியோட ப்ரெசன்ஸ்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 50 கண்ட்ரீஸில் ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்ட் 26 கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. லைக் இந்தியா, மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து, யூஏஇ, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, நெதர்லாந்து, ஃப்ரான்ஸு, கனடா அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் டாடா ஸ்டீல் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அகமதாபாத்தில் இருக்கிற வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே ஸ்டீல் சப்ளை பண்ணது நம்ம டாடா ஸ்டீல் தான். அண்ட் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் தனக்கு தானே R&D டிவிஷன் வச்சு புது ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்ச கம்பெனினா அது டாடா ஸ்டீல் தான். அண்ட் வருஷம் நெதர்லாண்டில் நடக்கிற செஸ் டோர்னமெண்ட்டை கோரஸ்ங்கிற கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2006 அந்த கம்பெனியை டாடா அக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேம் அப்படியே டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டாக மாறிடுச்சு. இது டாடா ஸ்டீலோட ஸ்பான்சர்ஷிப். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட டாடா குரூப் IPLோட ஸ்பான்சர்ஷிப்பையும் வாங்கியிருக்காங்க. அண்ட் 2008 பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் டாடா ஸ்டீலோட 100 இயர் செலிப்ரேஷனுக்காக போஸ்டல் ஸ்டாம்ப்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாடா ஸ்டீலுங்கிற சாம்ராஜ்யம் எப்படி உருவானதுங்கிற ஹிஸ்ட்ரியை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கிற உங்களுக்கு தெரியாத கம்பெனிஸும் இதில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 1867 அதாவது டாடா குரூப்புக்கே விதை போட்ட சம்ஜட்ஜி டாடா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருந்தாரு. அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருந்த தாமஸ் கார்லிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, த நேஷன் விச் ஹேஸ் த ஸ்டீல் வில் ஹேவ் த கோல்டு. அதாவது எந்த நாட்டில் ஸ்டீல் இருக்கோ அந்த நாட்டில் தங்கமும் இருக்கும் அப்படின்னு ஸ்டீலோட டிமாண்டை பற்றி அந்த மீட்டிங்ல பேசியிருந்ததை கேட்டுட்டு இருந்த டாட்டாக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டீலோட டிமாண்டே புரிய ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கிறத பற்றி பிளான் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். அண்ட் இந்த பிளானை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அண்ட் ஸ்டீல் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே 1868 டைமில் வெறும் 21,000 ரூபாய் கேபிட்டல் அமௌண்ட் போட்டு டாடா குரூப்போட ஃபர்ஸ்ட் கம்பெனியான ட்ரேடிங் கம்பெனியை உருவாக்குனாரு. அந்த டைமில் பொருட்களை மாற்றுற ட்ரேடிங் கம்பெனிக்கு தான் நல்ல டிமாண்ட் இருந்த சுச்சுவேஷன். அண்ட் அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு அப்புறமா 1874 ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியையும் உருவாக்குனாரு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்னு சொல்லப்படுற லார்ஜஸ்ட் லக்ஸரி ஹோட்டலான அந்த ஹோட்டலை 1903 தாஜ்மஹால் ஹோட்டலுங்கிற நேமில் உருவாக்குனாரு. பட் என்னதான் அடுத்தடுத்த கம்பெனிஸை உருவாக்குனாலும் அந்த ஸ்டீல் கம்பெனியை பற்றி தன்னோட சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் அண்ட் அவரோட சன்னான தொராப்ஜி டாட்டாட்டையும் பேசி இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே 1904 சம்ஜட்ஜி டாட்டா இறந்து போயிடுறாரு. ஸோ தன்னோட அப்பாவோட கனவான ஸ்டீல் கம்பெனி உருவாக்குறதுக்கு தொராப்ஜி டாட்டா 1906 டிஸ்கோங்கிற நேமில் ஒரு ஸ்டீல் கம்பெனியை இங்கிலாந்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. பட் அங்கே இருந்த இன்வெஸ்டர்லாம் இவருக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால 1907 டிஸ்கோங்கிற நேமில் அதாவது டாடா அயான் அண்ட் ஸ்டீல் கம்பெனி லிமிடெடுங்கிற நேமில் இந்தியாவில் ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அந்த டிஸ்கோ கம்பெனியை கொஞ்ச நாளில் டாடா ஸ்டீல்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த 1907 டைம்லயே டாடா குரூப்புக்கு ஃபாரின் கண்ட்ரியான லண்டன்லயும் ஆஃபீஸ் உருவாக்குனாரு. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது 1920ல வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்த டைம்ல டிம்ப்ளேட் ஷீட்டுக்கு செம டிமாண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு டாடா ஸ்டீலும் பர்மா ஆயில்னு இன்னொரு கம்பெனி சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் மூலமா டிசிஐஎல்னு சொல்லப்படுற டிம்ப்ளேட் கம்பெனி ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பர்மா ஆயில் அவங்களோட டிம்ப்ளேட் கம்பெனியோட மொத்த ஸ்டேக்கையும் டாடா ஸ்டீல் கிட்டேயே செல் பண்ணிட்டாங்க. ஸோ டிம்ப்ளேட் இப்போ டாடா ஸ்டீலோட கையில தான் டோட்டலா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது ஷேர் மார்க்கெட் லிஸ்டா இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்மால் கேப் கம்பெனியும் கூட. அண்ட் டிம்ப்ளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா உருவாக்குற டிம்ப்ளேட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆயில் வாங்குற கடையில் பார்க்குற கேனு அண்ட் மெடிக்கலில் வாங்குற சிரப் பாட்டில் இருக்கிற மூடி அண்ட் நம்ம போடுற பர்ஃப்யூம்ல இருந்து காக்ரோச் கொள்ள அடிக்கிற ஹிட் வர யூஸ் பண்ணுற பாட்டில் அண்ட் நம்ம குடிக்கிற சின்ன சின்ன கேனில் இருக்கிற கோக்கு ஸ்ப்ரிட்டு இந்த மாதிரியான கேன் இந்த டிம்ப்ளேட் ஷீட் மூலமாக தான் இது எல்லாமே உருவாக்குறாங்க. இந்த ஷீட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற டாட்டாவோட டிம்ப்ளேட் கம்பெனி தான் இந்த டிம்ப்ளேட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 70% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சு மார்க்கெட்டோட லீடராக இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற 4 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வெளியே செல் பண்ணுறாங்க. அதாவது 75% ஆஃப் ப்ராடக்ட்டை இந்தியாவுக்குள்ளேயும் 25% ஆஃப் ப்ராடக்ட்டை இந்தியாவுக்கு வெளியவும் செல் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் லீடர் அண்ட் வேர்ல்டு ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனினே சொல்லலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிம்ப்ளேட் எவ்வளோ முக்கியமான கம்பெனின்னு சொல்லி. அண்ட் இந்த கம்பெனிக்கு அப்புறமா 1939ல இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்டீல் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரே கம்பெனி அது டாடா ஸ்டீல் மட்டும்தான். அண்ட் இந்தியா பிரிட்டிஷ்ல இருந்து ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறமா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் சேர்த்து நேஷனலைஸ் பண்ணி எல்ஐசி உருவாக்குன மாதிரியும் அண்ட் 1953ல ஏர் இந்தியாவை நேஷனலைஸ் பண்ண மாதிரியும் டாடா ஸ்டீலையும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் விட்டு வைக்கல. 1971 அண்ட் 1979லையும் டாடா ஸ்டீலையும் நேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டீல் யூனியன்ல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து போராட்டம் பண்ணதால அந்த 2 அட்டம்ப்ட்டுமே ஃபெயில் ஆயிருச்சு. இல்லைனா ஏர் இந்தியா இத்தனை வருஷம் கழிச்சு டாடா கைக்கு வந்த மாதிரி டாடா ஸ்டீலும் கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு தான் டாடா கைக்கு வந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் டாட்டாவோட அக்யூசியேஷன் பீரியடே ஆரம்பிச்சது. அதாவது வரிசையா எல்லா கம்பெனிஸும் வாங்க ஆரம்பிச்ச நேரம் தான் இது. 1990ல டாடா ஐஎன்சின்னு ஒரு சப்சிடரி கம்பெனியை நியூயார்க்ல இன்கார்பரேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2004ல நாட் ஸ்டீலுங்கிற சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி அக்யூர் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2005ல மில்லேனியம் ஸ்டீலுங்கிற தாய்லாந்து பேஸ்டு கம்பெனி அக்யூர் பண்ணாங்க. அண்ட் 2006 இதுல பெரிய அக்யூசியேஷன் பண்ணாங்க. இதுதான் டாடா ஸ்டீலை வேர்ல்டு மார்க்கெட்ல திரும்பி பார்க்க வச்ச சுச்சுவேஷன். அதாவது 2006ல டாடா ஸ்டீலை விட 4 மடங்கு பெரிய கம்பெனியாகவும் அண்ட் வேர்ல்டுலேயே 9th லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சராகவும் இருந்த கோரஸ் கம்பெனி அந்த டைம்ல டாடா ஸ்டீல் 56வது பிளேஸ்ல தான் இருந்தாங்க. ஸோ இந்த கோரஸ் கம்பெனி அக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா வேர்ல்டுலேயே 5th லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர்னா அது டாடா ஸ்டீல் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 2008ல தாயோ ரோல்ஸுங்கிற கம்பெனியையும் அண்ட் 2007ல ஸ்டீல் என்ஜினியரிங் அண்ட் வினோ ஸ்டீலுங்கிற கம்பெனியையும் அண்ட் 2018ல இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ல மாட்டிட்டு இருந்த பூஷன் ஸ்டீலுங்கிற கம்பெனியும் அக்யூர் பண்ணாங்க. இந்த பூஷன் ஸ்டீல் கம்பெனி எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் கம்பெனி தான் இந்த பூஷன் ஸ்டீல் கம்பெனி வாலண்டியரா மார்க்கெட்ல இருந்து டீலிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சிருந்த எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக டாடா ஸ்டீல் கம்பெனியோட ஷேர்ஸையும் கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக டாடா ஸ்டீல் அக்யூசியேஷன் பண்ணது பார்த்தோம்னா 2022ல நிலாச்சல் இஸ்பேட் நிகாம்ங்கிற ஒடிசா பேஸ்டு கம்பெனியை 12,100 கோடிக்கு அக்யூர் பண்ணாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் ஸ்டீல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக மட்டும் 2006ல ப்ளூ ஸ்கோப் ஸ்டீலுங்கிற கம்பெனி கூடயும் அண்ட் 2014ல ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கான ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக மட்டும் நிப்பான் ஸ்டீலுங்கிற கம்பெனி கூட ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக டாடா ஸ்டீல் கீழே மட்டும் 16 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணால் புக் வேல்யூ பாருங்க 937. அதாவது இப்போ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆனால் 884 ரூபாயோட 50 ரூபாய் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 5% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ பாருங்க ஜஸ்ட் 2ல தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇயான 4 விட பாதி தான் இருக்காங்க. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ 2900ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு 2900 ரூபாய் ப்ரைஸுக்கு போகிறதுக்கான பொட்டான்ஷியல் இருக்கு. ஸோ சிம்பிளாக செம்மையான ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னதான் பாசிட்டிவாக எல்லாமே இருந்தாலும் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.6ல தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பாருங்க. போன மார்ச் குவார்ட்டர்ல 1,16,000 கோடியா இருந்த கடனை 75,000 கோடியா குறைச்சிருக்காங்க. நியர்லி 45,000 கோடி கடனை ஜஸ்ட் ஒரு வருஷத்துல ரீபே பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனில நல்ல கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க இப்படி இவ்வளோ சீக்கிரமா கடனை ரீபே பண்றதுக்கும் அண்ட் 2020ல 300 ரூபாயில இருந்த இந்த ஸ்டாக் பிரைஸ் ஜஸ்ட் ஒரு வருஷத்துல 1,400 ரூபாய்க்கு போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கோவிட் டைம்ல சைனால இருந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால நம்ம இந்தியன் கம்பெனிஸ்லாம் வேர்ல்டு ஸ்டீல் மார்க்கெட்டை பிடிச்சி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கண்டினியூஸாக சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, பம்பர் ப்ராஃபிட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸும் அப்சல்யூட்லி இன்க்ரீஸ் ஆனது. இதான் ரீசன்.
அண்ட் இப்போ ரீசெண்டாக டாடா ஸ்டீலோட ஸ்டாக் பிரைஸ் ரொம்பவே குறைஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ₹51 டிவிடன் கொடுத்ததும் ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜீரோவாக இருந்த ஸ்டீல் எக்ஸ்போர்ட் டேக்ஸை 15% இன்க்ரீஸ் பண்ணதும் தான் ஸ்டீல் செக்டாரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் கீழே விழ வச்சது. பட் இந்த டேக்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒன்ஸ் இந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகைன் இந்த ஸ்டாக்லாம் பேக் ஸ்டேஜுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் பத்தி பார்த்தோம்னா ஜூலை 28 தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான எக்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட்டுக்கு முந்தின நாள் ஈவினிங் மார்க்கெட் முடியறதுக்குள்ள அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கினா மட்டும்தான் நீங்க இந்த கார்பரேட் ஆக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ஜூலை 27 வெட்னஸ்டே ஈவினிங்குள்ள டாடா ஸ்டீலை வாங்கினா மட்டும்தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் ஸ்பிளிட்டுக்கான ரேஷியோன்னு பார்த்தோன்னா 1:10, அதாவது 10ல இருக்கிற ஃபேஸ் வேல்யூவை ஒன்னா ஸ்பிளிட் பண்றாங்க. நீங்க டாடா ஸ்டீல்ல ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 10 ஷேரா மாறும். அண்ட் 2 ஷேர் வச்சிருந்தா அது 20 ஷேரா மாறும். அண்ட் அதே நேரத்தில் நீங்க வச்சிருக்கிற ஆவரேஜ் ப்ரைஸும் 10ஆல டிவைட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாடா ஸ்டீல்ல 3 ஷேர் ₹900 பிரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 30 ஷேர் கிடைக்கும். அண்ட் நீங்க ₹900 ஆவரேஜ் வச்சிருந்து ₹90 மாறிடும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா ₹85 டு ₹95 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த டாடா ஸ்டீலோட ஸ்டாக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்குறதா இல்லை ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா வாங்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போயே வாங்குறதா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா ₹90 இருக்கும் இந்த ஸ்டாக்கு. ஸோ ₹90 எல்லாராலையும் வாங்கக்கூடிய ப்ரைஸ். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் அதிகமாக பை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. பட் அதே நேரத்தில் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ ரொம்பவே வீக்காக இருக்குது. அண்ட் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா ஷேரோட கவுண்ட் அதிகமாகும். ஸோ ஷேர்ஸோட சப்ளை அதிகமாகிறதுனால ஸ்பிளிட் ஆன அப்புறம் பிரைஸ் குறையதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டிமாண்ட் அதிகமாகுதா இல்லை சப்ளை அதிகமாகுதான்னு ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க டாடா ஸ்டீல் எத்தனை ஷேர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதில் பாதியை இப்போவே வாங்குறது பெட்டர். ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா வேணா அதில் மிச்ச பாதியை வாங்கிக்கோங்க. இதான் என்னோட சஜஷன். அண்ட் டாடா ஸ்டீலோட மேனேஜ்மெண்ட் டீம் பற்றி பார்த்தோன்னா மிஸ்டர் டிவி நரேந்தர், இவர் தான் டாடா ஸ்டீலோட சிஇஓ அண்ட் எம்டி. இவருக்கு மைனிங் அண்ட் மெட்டல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிட்டத்தட்ட 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் மிஸ்டர் நடராஜன் சந்திரசேகர், இவர் டாடா சன்ஸோட சேர்மனாக இருக்காரு. அண்ட் டிசிஎஸோட வளர்ச்சிக்கு ரொம்பவே காரணமாக இருந்த டிசிஎஸோட சிஇஓவும் இவர் தான். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டர் நோயல் நாவல் டாடா, இவர் டாடா ட்ரெண்டோட எம்டியா 11 வருஷமா இருக்காரு. அண்ட் டாடா இன்டர்நேஷனல் வோல்டாஸ்லையும் சேர்மனாக இருக்காரு. அண்ட் இவங்க எல்லாத்துக்கும் அல்டிமேட் சேர்மனாக இருக்கார் நம்ம ரத்தன் டாடா. 1962 டாடா குரூப்ல இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையுமே இருக்காரு இவர். ஸோ ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் டீமே நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டீல் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு ப்ராடக்ட் ஆயிருச்சு. அண்ட் டாடா ஸ்டீல் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசராகவும் அண்ட் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் டீமையும் வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸையும் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஒன் ஸ்டீலோட எக்ஸ்போர்ட் டேக்ஸை கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அகைன் பேக் டு ஸ்டேஜுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அண்ட் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி உங்கள் ஹோல்டிங்கில் வச்சிருக்கீங்க அண்ட் இதுக்கப்புறம் யாரெல்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.